ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாம் சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாய்வு தொல்லையிலிருந்து நல்ல நிவாரணம் தரக்கூடிய இந்த பூண்டு குழம்பு நல்ல சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எங்கேயாவது வெளியூருக்கு டூருக்கு அப்படி இல்லை கோவிலுக்கு போகிறோன்னா இந்த பூண்டு குழம்பை நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெடாமலும் இருக்கும். சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோ, நல்லா தோல் நீக்கிட்டு இது போல வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 கருவேப்பிலை இலைகள், சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எடுத்தோம் இல்லைங்களா புளியை ஒரு பவுலில் வச்சு அதில் 200 ml தண்ணி விட்டு நல்லா புளிக்கரைசலை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் புளிக்கரைசல் ரெடி பண்ணிட்டாச்சு. இந்த புளிக்கரைசலில் 50 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் 50 கிராமாக எடுத்துக்கிட்டேன். இப்போது நாம் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியமே நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயில் நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வடகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நாம் தோல் நீக்கி வச்சோம் இல்லைங்களா பூண்டு, அதை எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பூண்டு போட்டது பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. இந்த பதமே போதும். இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா புளி கரைசலில் மிளகாய்த்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கரைசலை அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்த பிறகு நல்லா கிண்டி பாருங்கள். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நாம் ஊற்றணும் இல்லைங்களா நல்லெண்ணெய், அது எல்லாமே மேலே இது போல் வந்திருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம். நம்ம இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் இது போல் நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா நாம் முதல்ல ஊற்றுற நல்லெண்ணெய் எல்லாமே மேலே எழும்பி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போது சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாய்வு தொல்லைக்கு நிவாரணம் தரக்கூடிய இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்களும் இந்த சிம்பிளான பூண்டு குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.